நமது செய்தியாளர் தீபா அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் தற்போது இணைந்திருக்கிறார் ராயப்பேட்டையில். அவரிடம் நாம் கேட்கலாம் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம், அங்க இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் பற்றி. தீபா, இணைப்பில் இருக்கீங்களா? தீபா, தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கு? தமிழரசு அதிமுக தொண்டரை பொறுத்தவரையில் அதிக உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். இன்று காலை 8 மணிக்கு மட்டுமே முன்னலே தொடங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த வாக்கு எண்ணிக்கை. ஆனா 8 மணிக்கு முன்னதாக, அதாவது காலை 6:30 மணி அளவில் அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர தொடங்கினர். அதன் பின்பாக அவர்கள் வரும்போதே அவர்கள் கையில் ஸ்வீட் மற்றும் பட்டாசுகள் உள்ளிட்டவை எடுத்து வந்தனர். ஏன்னா வெற்றி நிச்சயம் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்தனர். அது மட்டுமல்லாமல் அதிமுக அலுவலகத்துக்கு உள்ளேயும் மக்கள் தொண்டர்கள் வாக்கு எண்ணிக்கையில் தெரிந்து கொள்ளும் வகையில் பிரம்மாண்டமான திரையரங்கு ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த திரைகள் உடனுக்குடன் அந்த அதிமுக நிலவரமும் சரி, தேர்தல் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வசதியும் இங்கே செய்யப்பட்டுள்ளது. அதிமுக தொண்டர்களின் காட்சிகளை நீங்க தற்போது பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் இன்று காலை 6:30 மணி முதலே இவர்கள் எல்லாம் அதிமுக அலுவலகத்தில் வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் அதிமுக உண்மை உழைப்பாளிகள் அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக காலை 6 மணி முதலே இவர்கள் தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். தபால் ஓட்டுகளில் அதிமுக 100 தொகுதிக்கு மேல் முன்னிலை பெற்று வருவதை இவர்கள் பட்டாசு கொண்டாடியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இனிப்புகளும் வழங்கியுள்ளனர். அதிமுக முன்னிலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதாக, அறிந்து கொள்வதாக தங்கள் குடும்பத்தினருடன் வயது வரம்பு இன்றி அனைவருமே இந்த தேர்தல் நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே அதிமுக தொண்டர்கள் அங்க உற்சாக கழிப்புல இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. இந்த அவர்கள் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறாங்க, அவங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிமுக முன்னணியில் இருப்பதற்கு என்ன காரணமா அங்க இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள் நினைக்கிறாங்க? அதிமுகவையும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கிறது. அதே போல தொண்டர்கள் அதிமுக அறிக்கையை வெகுவாக நம்புகின்றனர். ஏன்னா இதற்கு முன்னதாக அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் மத்தியில் வெகுவாகவே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அதிமுக சேப்பாக்கம் தொகுதி இளைஞர் அணி தலைவர் செயலாளர் முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கருத்து கணிப்புகளிலே முதலிலே சொன்னதைப் போல, தேர்தலுக்கு முன்பாக சொன்னதைப் போல மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் வணங்குகின்ற கிரகம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெறுவது என்பது அனைவருக்கும் தெரியும். அனைத்து கருத்து கணிப்புகளிலும் புரட்சி தலைவி வெல்வார் என கூறினார்கள். தேர்தலுக்கு பின்பு அவர்கள் நிலை மாறினாலும் மக்கள் மனமாறவில்லை. 232 தேர்தலிலும் நடைபெற்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எவ்வாறு தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்ற காட்சிகளை பார்த்தோம். உங்களுக்கு நன்றி தீபா.